வணக்கம் அன்பு நண்பர்களே. நாராயண குரு தென்னிந்தியாவில் உதித்த ஒரு மாபெரும் ஆன்மீக சூரியன். வங்கத்துல ஒரு விவேகானந்தர்னா கேரளத்துல ஒரு நாராயண குரு. காந்தியும் தாகூரும் நாராயண குருவை சந்திப்பதை ஒரு தவமா நினைச்சு சந்திச்சாங்க. சந்தித்த பிறகு நாராயண குருவை ஒரு அவதார புருஷர்னும் பரமஹம்சர்னும் புகழ்ந்தாங்க. தனது தனித்துவமான ஆன்மீக சிந்தனைகளாலேயும் புரட்சிகரமான சமூக சீர்திருத்தங்களாலும் இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரும் ஆன்மீக ஆளுமையா திகழ்ந்தவர் நாராயணகுரு. சமகாலத்துல ரமண மகரிஷி பெரும் ஞானியாக புகழடைந்திருந்தார். நாராயண குருவோட பல சீடர்கள் ரமண மகரிஷி மேல பெரும் பக்தியும் அபிமானமும் வச்சிருந்தாங்க. நாராயண குருவோட சீடர் ஒருத்தர் அச்சுதானந்தான் ஒருத்தர். திடீர்னு ஆசிரமத்துல அவர் இல்லைன்னா நாராயண குரு இப்படி சொல்லுவாராம், என்ன அச்சுதனை காணோமா, கையில 5 ரூபா கிடைச்சிருக்கும், உடனே மகரிஷியை பார்க்கறதுக்கு திருவண்ணாமலை கிளம்பியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாராம். அதே போல ரமணாசிரமத்தில் இருந்த தொண்டர்கள் பலர் நாராயண குரு மேல பக்தியும் ஈடுபாடும் கொண்டிருந்தாங்க. ஒரு முறை நாராயண குரு காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்ப ரமணாசிரமத்திலிருந்து பழனி சுவாமிங்கிறவரு காஞ்சிபுரத்துக்கு போய் நாராயண குருவை தரிசிச்சாரு. பழனி சுவாமி பிறப்பால் ஒரு மலையாளி, அதனால நாராயண குரு மேலையும் அவருக்கு பக்தி இருந்தது. நாராயண குருவை வணங்கி சேவிச்சதுக்கு அப்புறம் நாராயண குரு திருவண்ணாமலையில் இருக்கின்ற தங்களோட ஆசிரமத்துக்கு வரணும், ரமண மகரிஷியை சந்திக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறாரு. அதை அன்போட கேட்டுக்கிட்ட நாராயண குரு சொன்னாரு, எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்த நாள் முதலாக வேற எங்கேயும் ஒரு போறதில்லை, அதனால நாம தான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சீடர்களோட திருவண்ணாமலைக்கு வந்தாரு. இந்த காலகட்டத்துல நாராயண குருவுக்கு 60 வயசு, ரமண மகரிஷிக்கு 37 வயசு. மலை அடிவாரத்தை வந்து அடைஞ்ச நாராயண குருவும் சீடர்களும் மிகுந்த பிரயத்தனப்பட்டு மலை மேல் இருந்த ஸ்கந்தாசிரமத்தை நோக்கி ஏறி வந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரமண மகரிஷி எப்போதும் ஸ்கந்தாசிரமத்தில் தான் இருப்பார். அந்த காட்டு வழி பாதையில் வரும்போதெல்லாம் நாராயண குரு யாருக்கும் களைப்பு ஏற்படாத வண்ணம் தனது இயல்பான நகைச்சுவை பேச்சின் மூலம் அவங்கள சிரிக்க சிரிக்க வழிநடத்தி கூட்டிட்டு வந்ததா பழனிசுவாமி சொல்றாரு. அனைவரும் ஸ்கந்தாசிரமத்தை அடைஞ்சாங்க. நாராயண குருவோட சீடர்களுக்கு ஒரே பரபரப்பு, மகரிஷியை உடனே போய் பார்க்கணும்னு. ரமண மகரிஷி வழக்கம் போல மோன நிலையில திண்ணையில அமர்ந்திருந்தாரு. அத்துணை சீடர்களும் வேகமா போய் ரமண மகரிஷியை சூழ்ந்து நின்றுகிட்டாங்க. ரமணர் வழக்கம் போல ஒரு மௌனியாக மோன நிலையில் அமர்ந்திருந்தார். பொதுவா நாராயண குருவோட சீடர்கள் யாரும் நாராயண குரு முன்னாடி உட்காரவே மாட்டாங்க. ஆனா ரமண மகரிஷியை பார்த்த மாத்திரத்திலேயே ஏதோ பந்தத்தால் கட்டுப்பட்டவங்க மாதிரி தட்சிணாமூர்த்தியின் காலடியில் அமர்ந்த முனிவர்கள் போல அத்துணை சீடர்களும் ரமணரோட காலடியை சூழ்ந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. இத தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நாராயண குரு அப்படியே பக்கத்துல இருந்த ஒரு மாமரத்து அடியில போய் ஆயாசமா அப்படியே அக்கடான்னு உட்கார்ந்துட்டாரு. அதுக்குள்ள நாராயண குரு வந்திருக்காருங்கிறத கேள்விப்பட்ட பக்கத்து பீடாதிபதிகள், மடாதிபதிகள், ஊர் மக்கள், ஊர் தலைவர்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்க. நாராயண குரு அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமும் வாழ்த்தும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட பையன் அவரை பார்க்க வந்திருந்தான். அவனை மட்டும் தனியா கூப்பிட்ட நாராயண குரு அவனை ஆசீர்வதிச்சு, இவனுக்கு தொடர்ந்து கல்வி கொடுங்க, இவனுக்கு இங்க கல்வி கொடுத்தீங்கன்னா பின்னால பெரிய ஆளா வருவான்னு சொல்லி எல்லாரும் முன்னாலேயும் அந்த சிறுவனை ஆசீர்வதிச்சாரு. அதிசயத்தக்க வகையில அந்த சிறுவன் தான் பின்னால கோவிலூர் மடத்தின் சாதுக்கள் பரம்பரையில ஒரு பெரும் தலைவராகவும் ஈசான்ய மடாதிபதியாகவும் ஸ்ரீ நடேச சுவாமிகள் அப்படிங்கிற பேரோடையும் பிற்காலத்துல புகழ் பெற்றார். அப்போ உணவு இடைவேளை வந்தது. ரமண மகரிஷியோட அணுக்க தொண்டர்கள் எல்லாம் மகரிஷிட்ட போய், நீங்களே நேர்ல போய் நாராயண குருவை மதிய உணவிற்கு கூப்பிட்டீங்கன்னா நன்றா இருக்குமேன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட ரமண மகரிஷி நாராயண குருவை சந்திக்கிறதுக்கு அப்படியே இறங்கி வர்றாங்க. அப்போ நாராயண குரு மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தாரு. பகவான் அவர் அருகில் சென்று மலையாளத்துல பேசினாரு. ஞங்களோட ஊனு கழிச்சு கூட அப்படின்னு மலையாளத்துல கேட்டாரு. அதற்கு பதிலுக்கு நாராயண குரு தமிழ்ல ஆஹா சாப்பிடலாமே அப்படின்னு கூறி எழுந்து பகவான் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. தான் பத்திய உணவு சாப்பிட்றதுனால எனக்கு மோர் சாதம் மட்டும் போதும்னு நாராயணகுரு கேட்டுக்கிட்டதுனால அவருக்கு அப்பளம், பாயாசம், மோர் சாதம் மட்டும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் பகவான் வழக்கம் போல மலை பக்கம் போயிட்டாரு. அப்போ நாராயணகுரு தன்னோட சீடர்கள்ட்ட
மகரிஷிகளுக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு காகிதமும் பென்சிலும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் மாமரத்தடியில் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அங்கே போய் அமர்ந்த சிறிது நேரத்திலேயே எழுதியதுதான் உலக புகழ் பெற்ற நிர்விருத்தி பஞ்சகம் அப்படிங்கிற 5 சமஸ்கிருத ஸ்லோகங்கள். அது மட்டும் இல்ல, ஸ்ரீ நாராயண குரு கேரளாவுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட மகரிஷி அவர்களுக்காக மேலும் 5 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் முனிச்சரிய பஞ்சகம் என்ற பேர்ல எழுதி அனுப்புனாரு. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பிரம்ம ரகசியத்தை தத்துவார்த்தமா வெளிப்படுத்துற விதத்திற்காகவே மிகுந்த புகழ் பெற்றவை. இப்படியாக மாலை வேளையும் வந்தது. நாராயண குருவும் அவருடைய சீடர்களும் விடை பெற்றுட்டு கிளம்பணும்னு நினைச்சாங்க. ரமண மகரிஷியும் மலைப்பக்கம் உழவு சென்றுட்டு அப்போதான் ஆசிரமத்துக்கு திரும்பி இருந்தாரு. நாராயண குரு ரமண மகரிஷிட்ட விடை பெறுவதற்காக அவரை போய் சந்திக்கிறாங்க. ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளாமல் 2 பெரும் ஞானிகளின் கண்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கின்றன. அத்தனை சீடர்களும் மிகுந்த அமைதியோட அவங்க என்ன பேசிக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு பேரமைதியோட காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த பெரும் ஞானிகள் ஒருவருக்கொருவர சில நிமிடங்கள் பார்த்துக்கிட்டே நின்னாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட பரிமாறிக்கொள்ளப்படவில்லை. பகவான கூர்ந்த பார்வையால பார்த்து கொண்டே நாராயண குரு சொன்னாரு, அங்கனே ஆவட்டே, அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வெளியில வந்தாரு. சாமானியர்களால் கொஞ்சமும் புரிந்து கொள்ள முடியாத பரிபாஷையில், நயன பாஷையில் அவர்கள் இதுவரை பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். கிளம்பி செல்லும் வழியில் நாராயணகுரு தன்னோட சீடர்கள்ட்ட சொல்றாரு, மகரிஷி ஒரு ராஜ சர்ப்பம். அது தன்னோட ஒரு சின்ன பார்வையாலேயே எப்பேற்பட்டவரையும் ஞான மார்க்கத்திலே முக்தியை நோக்கி அழைத்து சென்று விடுவார். அந்த அளவுக்கு அவரோட மகிமையும் தவ வலிமையும் வியாபித்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஆனா இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. குடத்துக்குள்ள வச்சு கிழக்கா இருக்காரு, இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடு இருந்த சீடர்கள்ல 2 பேரை, ஒரு செல்வந்தரையும் ஒரு படித்த அறிஞரையும் ஆசிரமத்திலேயே விட்டுட்டு போறாரு. நீங்க 2 பேரும் இந்த ஆசிரமத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை கைங்கரியங்களையும் செய்யுங்க. அடுத்த 6 மாசத்துக்கு இங்க நிறைய பேர் வந்து போறதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான தேவைகளையும் நீங்க 2 பேரும் பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாராயணகுரு கிளம்புறாரு. எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து யாராவது ஒருத்தர் நாராயண குருவை பார்க்க கேரளாவுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா இவர் கேட்குற முதல் கேள்வி, ரமண மகரிஷியை பார்த்தீங்களா அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்பாரு. அவங்க இல்லைன்னு சொன்னா போதும், அவ்வளோ பெரிய மகா ரிஷியை பார்க்காம இங்கே எதுக்கு என்கிட்ட வந்தீங்க, முதல்ல போய் அவரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவார். அதே போல இங்க ரமண மகரிஷி அன்னைக்கு வந்தாரே, உங்ககிட்ட என்ன பேசினாரு அப்படின்னு அணுக்கமான சில தொண்டர்கள் ரமண மகரிஷிட்ட கேட்கும்போது ரமணர் சொல்லுவாரு, எல்லாரும் என்கிட்ட வர்றவங்க தேவைகளையோ பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவோ வந்தாங்க. அவர் என்கிட்ட எதுவுமே கேட்டு வரல, எதுவுமே வாங்க வரல. ஏன்னா அவருக்கு எதுவுமே தேவைப்படல. அவரே எல்லாவுமா இருந்தாரு, அவரே எல்லாத்தையும் அடைஞ்சவரா இருந்தாரு. என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நாராயண குரு எழுதி அனுப்பின அந்த பாடல்களை வாசிக்கும் போதெல்லாம் ரமண மகரிஷி எழுந்து நின்று கைகூப்பி, பெரியவர் பெரியவர் மகா பெரியவர், ரொம்ப பெரியவர், கரெக்டா சொல்லிட்டாரு, சரியா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரம்ம ரகசிய கருத்துக்களை எல்லாம் ஆமோதிப்பாரு. ரொம்பவே சிலாகிச்சு பேசுவார். நாராயண குருவோட இறுதி காலம் நெருங்குச்சு. அப்போ ரமண மகரிஷி ஆசிரமத்திலிருந்து குஞ்சு சுவாமிகளையும் இன்னொருவரையும் அமைச்சு வச்சாரு. குஞ்சு சுவாமிகள் நாராயண குருவை பார்த்து சேவிச்சு ரமண மகரிஷி கொடுத்து விட்ட எலுமிச்சை பழத்தை கொடுத்தாரு. மகரிஷி இருந்தா வர்றீங்க அப்படின்னு உடனே ஆசையா அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி கண்கள்ல ஒத்திக்கிட்டு தன் சிரசின் மேலும் நெஞ்சின் மேலும் வச்சுக்கிட்டாரு நாராயண குரு. அந்த நேரத்திலையும் மகரிஷி நல்லா இருக்காரா அப்படின்னு வாஞ்சியா கேட்டாராம். அவர்கள் தன்னால் ஆன பணிவிடைகளை செய்து கொண்டிருந்த போது 10வது நாள் நாராயண குரு அவர்கள் மகா சமாதி அடைஞ்சார். ரமண மகரிஷி சொல்லி அனுப்பியபடி அவருடைய மகா சமாதி கட்டி எழுப்பப்பட்டு முடிக்கும் வரை அங்கேயே அந்த சீடர்கள் இருந்தாங்க. அப்புறமா ரமண மகரிஷிட்ட திரும்பி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. ரமணர் அத்தனையும் தெளிவா அமைதியா கேட்டுக்கிட்டு சொன்னாரு, அவர் ஒரு பூர்ணாவதாரம், அவர் அறியாதது எதுவுமே இல்லை, அவரே எல்லாம் அறிந்த பூரணர் அப்படின்னு ரமண மகரிஷி சொன்னார். நாராயண குரு யாரையும் தாமே சென்று சந்தித்ததில்லை. மகாத்மா காந்தியா இருந்தாலும் தாகூரா இருந்தாலும் அவங்க தான்
நாராயண குருவோட இருப்பிடம் தேடி வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க. நாராயண குரு ரமண மகரிஷி மேல இருந்த பேரன்பின் காரணமா வந்து தரிசிச்சு இறுதி வரைக்கும் அவர் மீது தன்னோட அன்பையும் அபிமானத்தையும் வெளிப்படுத்தினார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.